Friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா எகனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே 6th to 8th 9th வரைக்குமே நம்ம வந்து எகனாமிக்ஸ் டாபிக் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோல இருந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா 5 லெசன் தான் இருக்கு. ஸோ 9th ஸ்டாண்டர்ட்லயும் வந்து 5 லெசன்ஸ் தான் இருந்துச்சு. அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ 10thலயும் 5 லெசன்ஸ் தான் இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th and 12th இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நிறைய இருக்கு 11th and 12th. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி நம்ம 11th and 12th இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்துல மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி. ஸோ நம்ம பார்க்க போறது உள்நாட்டு உற்பத்தி, மொத்த அதாவது ஜிடிபின்னு சொல்லுவோம். ஜிடிபின்னா என்னன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறதான் வந்து ஜிடிபி. ஃபர்ஸ்ட் ஜிடிபினா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க அண்ட் அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிடிபினா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம், இப்போ வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த நாட்டில் எவ்வளோ உற்பத்தி செய்யறாங்க, அந்த உள்நாட்டில் வந்து உற்பத்தி செய்யணும். எல்லாமே அந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பண்டங்கள் அண்ட் பணிகளோட மதிப்பு தான் வந்து ஜிடிபின்னு சொல்றாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சி, அடுத்து ஐ, அடுத்து ஜி, இதை மூணையும் ஆட் பண்ணிடுறாங்க. அதோட எக்ஸ் மைனஸ் எம்மையும் ஆட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீன்னு என்னன்னா கன்சியூமர், நுகர்வோர். ஸோ நம்மளை மாதிரி ஆளுங்க, ஏன்னா நம்ம தான் போய் பொருட்களை வாங்கக்கூடியவங்க. ஸோ அந்த வேல்யூ ப்ளஸ் முதலீட்டாளர்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஐ அப்படிங்கிற வேல்யூ அண்ட் ஜிங்கிறது கவர்மெண்ட்டோட செலவுகள், அரசு செலவுகள், அதை ஜின்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ் மைனஸ் எம்ங்கிறது என்னன்னா ஏற்றுமதி அண்ட் இறக்குமதி செய்யறதுக்கு எவ்வளோ ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் ஒரு நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஐஜி எக்ஸ் மைனஸ் எம். ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் பண்டங்கள்னா என்ன, பணிகள்னா என்ன, இதுல நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா. பண்டங்கள்னா என்ன, பணிகள்னா என்னன்னா அதாவது பண்டங்கள்ங்கிறது நம்ம தொட்டு வாங்கக்கூடிய பொருள். நம்மளால எந்தெந்த பொருட்களை எல்லாம் தொட்டு வாங்க முடியுதோ அதுதான் வந்து பண்டம்னு சொல்றோம். பணிகள் அப்படிங்கிறது நம்மளால தொட்டு உணர முடியாததான நடவடிக்கைகள், அதுதான் வந்து பணிகள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்டங்கள் அண்ட் பணிகள், இதோட மொத்த மதிப்பு தான் இந்த ஜிடிபி அப்படிங்கிறது. அடுத்து இடைநிலை பண்டங்கள், இறுதிநிலை பண்டங்கள் சொல்லி 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள்னா என்னன்னா அதாவது நம்மளோட கன்சியூமர், நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு பொருளை வாங்கணுங்கிறதுக்காக அவங்க என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த பயன்பாட்டாளருக்காக கொண்டு வந்து கடைசியாக கொடுக்கக்கூடிய அந்த பண்டங்கள் தான் இறுதிநிலை பண்டங்கள். ஓகேவா? இப்போ ஒரு ட்ரெஸ் நம்ம வாங்குறோம். ஆனால் அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. பருத்தி எடுப்பாங்க, அந்த பருத்தியா நெசவாலையில் போய் நெஞ்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏற்றுமதி பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க, கடைக்கு கொண்டு வருவாங்க, மொத்த கடையிலேருந்து சில்லறை கடைக்கு கொண்டு வருவாங்க. அங்கே போய் தான் இறுதிநிலை பண்டங்கள் என்பது கன்சியூமருக்கான பயன்பாட்டுக்காக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இறுதிநிலை பண்டங்கள். அண்ட் இடைநிலை பண்டங்கள் அப்படின்னா என்னன்னா எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ அல்லது மற்ற பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாகிறதோ அவையே இடைநிலை பண்டங்கள். அதாவது இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் வந்து இடைநிலை பண்டங்கள். ஸோ இதுக்கான டெஃபினிஷனை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைலர் கோவனோ அலெக்ஸ் டாபர் ராக், இவங்க 2 பேர் தான் இடைநிலை பண்டங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இறுதிநிலை பண்டங்கள் மட்டுமே சேர்க்கப்படுகிறது. அதாவது ஒரு ப்ராடக்டை ஃபைனலாக கன்சியூமருக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மட்டும்தான் மொத்த இந்த உள்நாட்டு உற்பத்தியோட கால்குலேஷன்ல வந்து எடுத்துக்கிடுவாங்களாம். ஏன் அப்படின்னா இந்த இடைநிலை பண்டங்களை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடைநிலை பண்டங்கள் எல்லாமே எதுல இன்க்ளூட் ஆயிரும், இறுதிநிலை பண்டங்கள்லயே இன்க்ளூட் ஆயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய பண்டங்கள், அதுக்கப்புறம் இடைநிலை பண்டங்கள், அதுல இருந்து தான் இறுதிநிலை பண்டங்கள் வருது. அப்படிங்கிறதுனால இந்த இடைநிலை பண்டங்களோட வேல்யூ எல்லாமே இந்த இறுதிநிலை பண்டங்கள்லயே ஜாயின் ஆயிரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா இறுதிநிலை பண்டங்களுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத மட்டும் எடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கால்குலேட் பண்ணிடும். ஒருவேளை நம்ம இடைநிலை பண்டங்களை கணக்கில் எடுத்தோம்னா இதை 1 டைம் கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் ஆல்ரெடி இந்த இடைநிலை பண்டங்கள் இதுலயும் ஜாயின் பண்ணிருக்கோம். அப்ப இதை 1 டைம் கால்குலேட் பண்ணுவோம். அப்ப 2 முறை கணக்கிடுதல் அப்படிங்கிற மாதிரி வந்துடும்.
அந்த காரணத்தினால தான் இறுதி நிலை பண்டங்களை மட்டும் கணக்கிடுறாங்க. ஸோ கேட்கலாம், மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எது மட்டும் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இறுதி நிலை பண்டங்கள் மட்டும்தான். அடுத்து நாட்டு வருமானம், இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்றாங்க, இல்லைன்னா நாட்டு வருமான ஈவுன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஜிஎன்பின்னு சொல்றாங்க. ஜிஎன்பிங்கிறது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஓகேவா, இதுதான் வந்து நாட்டு வருமானம். இதுக்குரிய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டில் ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்படக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த மதிப்பு. ஓகேவா, ஸோ இது வந்து வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபத்தையும் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த வேல்யூவோட சேர்த்து எதையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுல இருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நம்ம நாட்டில் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அது மூலமாக எவ்வளோ லாபம் இறங்கும் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது தான் வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ இது சேம் ஃபார்முலா தான் ஜிடிபிக்கு பார்த்தோம். சிஐஜி எக்ஸ் மைனஸ் எம்மும் அதோட என்எஃப்ஐஏவையும் ஜாயின் பண்ணுறோம். அது என்னன்னா வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். அடுத்து நிகர நாட்டு உற்பத்தி, என்என்பின்னு சொல்லுவாங்க, நெட் நேஷனல் ப்ராடக்ட். அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்த பேனில் கால்குலேட் பண்ணோம்ல, இந்த ஜிஎன்பியில இருந்து தேய்மானத்துக்கு ஆகக்கூடிய செலவை கழிச்சிடணும். ஓகேவா, கழிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியதான் நிகர நாட்டு உற்பத்தி. அப்போ மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் என்என்பி, நெட் நேஷனல் ப்ராடக்ட். அடுத்து நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க, என்டிபி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அகைன் இது வந்து ஜிடிபியில இருந்து தேய்மானத்தை கழிக்கிறாங்க. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்து கிடைக்கக்கூடியதான் நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ டொமஸ்டிக்ல இருந்து தேய்மானத்தை கழிச்சாங்கன்னா என்டிபி கிடைக்குது. இதுவும் டொமஸ்டிக், இதுவும் டொமஸ்டிக். அதே மாதிரி தான் இங்கேயும் இதுவும் நேஷனல், இதுவும் நேஷனல். அதுல இருந்து தேய்மானத்தை கழிக்கும் போது என்என்பி கிடைக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தலா வருமானம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. தலா வருமானம் பிசிஐன்னு சொல்லுவாங்க, அதாவது பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருமானம் அப்படிங்கிறதான் தலா வருமானம். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இந்த தலா வருமானம் தான் ஒருவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ நாட்டு வருமானத்தை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், நாட்டு வருமானம், அதை வந்து மக்கள் தொகையால், மொத்த மக்கள் தொகையால் வகுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து தலா வருமானம்னு கிடைக்கும். ஸோ தலா வருமானத்தோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. இது கேட்கலாம் எக்ஸாம்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய ஒரு புக்கு பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது 1867-68 அந்த காலத்துல வந்து முதலாக தனிநபர் வருமானம், அதாவது இந்த பெர் கேபிட்டா இன்கம் பத்தி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அவர் எந்த புக்ல சொல்லியிருப்பாங்கன்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த புக்ல, அதாவது வறுமையும் பிரிட்டனுக்கும் ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்ல வந்து ஃபர்ஸ்ட் தலா வருமானத்தை பத்தி சொல்லியிருப்பாரு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அடுத்து தனிப்பட்ட வருமானம், தலா வருமானம் வேற, தனிப்பட்ட வருமானம் வேற. இதை வந்து பர்சனல் இன்கம்னு சொல்றோம். அதாவது நேர்முக வரி விதிப்பிற்கு பின் தனிநபர் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்தும் பெறப்படுகின்ற மொத்த வருமானம். ஸோ இது வந்து வரி வாங்கினதுக்கு அப்புறம், அதாவது வரி விதிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து தனிப்பட்ட வருமானம். அடுத்து செலவிட தகுதியான வருமானம், டிஐன்னு சொல்லுவாங்க, டிஸ்போசபிள் இன்கம். அப்படிங்கிறது என்னன்னா, அந்த தனிப்பட்ட வருமானத்துல இருந்து அந்த வரியை கழிச்சிட்டோம், வரியோடு சேர்ந்தது தான் தனிப்பட்ட வருமானம். அந்த வரியை கழிச்சிட்டோம்னா கிடைக்கக்கூடியதான் செலவிட தகுதியான வருமானம். அதாவது தனிநபர் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானம். அடுத்து பார்த்தீங்கன்னா சைமன் குஸ்னட் பற்றி சொல்லியிருப்பாங்க. 1934 சைமன் குஸ்னட் அவர் தான் வந்து ஜிடிபியில நவீன கருத்தை வந்து முதல்ல உருவாக்குனாரு. ஓகேவா, ஸோ ஜிடிபியோட நவீன கருத்தை முதல்ல உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைமன் குஸ்னட். ஏற்கனவே ஜிடிபியோட ஃபார்முலாஸ் பார்த்தோம், அதவே வந்து ஒவ்வொரு முறையிலையும் கலைக்கிறாங்க. இப்போ செலவின முறையில் ஜிடிபி வந்து சேம் தான், சிஐஜி அண்ட் எக்ஸ் மைனஸ் எம் ஆட் பண்ணோம் அப்படின்னா. அதே இது வருமான முறையில் ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, வருமானம் இஸ் ஈக்குவல் டு கூலி, வாரம் பிளஸ் வட்டி பிளஸ் லாபம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனாதான் வருமானம். இதே இது மதிப்பு கூட்டு முறை, அதாவது வேட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மதிப்பு கூட்டு முறையில் பார்த்தீங்கன்னா இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்புங்கிறது இறுதிநிலை பண்டங்களோட மொத்த மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து மதிப்பு கூட்டு முறையில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலாஸ் டைரக்டாக கேட்டாங்கன்னா அப்படியே எழுதிடலாம். அடுத்து புள்ளியியல் துறை அமைச்சரவின் கீழே இயங்கக்கூடிய ஒரு துறை தான், அமைப்பு தான் வந்து
மத்திய புள்ளியியலின் அமைப்பு CSOன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை எல்லாமே பாதுகாப்பாங்க. இப்போ நம்ம நாட்டோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மத்திய புள்ளியியல் அமைப்பிட்ட தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIPயை வந்து வெளியிடுறாங்க. IIPனா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் நுகர்வோர் விலை குறியீடு CPI கன்சியூமர் ப்ராடக்ட் இண்டெக்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த CSO தான் வந்து வெளியிடுறாங்க. அடுத்து 3 துறைகள் இருக்குன்னு பார்த்தோம் ஏற்கனவே. இது முன்னாடி பாடங்கள்ல பார்த்ததான், ஜஸ்ட் என்னன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதன்மை துறையை வந்து வேளாண் துறைன்னு சொல்றோம், 2ஆம் துறையை வந்து தொழில்துறைன்னு சொல்றோம், 3ஆம் துறையை வந்து பணிகள் துறைன்னு சொல்றோம். முதன்மை துறைக்கு எடுத்துக்காட்டு வந்து கால்நடை பண்ணைகள், அப்புறம் மீன்பிடித்தல், சுரங்கம், காடு வளர்த்தல், நிலக்கரி எல்லாமே வரும். 2ஆம் துறை வந்து தொழில்துறைன்னு சொல்றோம். இதுல வந்து இரும்பு எஃகு தொழில், ஜவுளி தொழில், சணல் தொழில், சர்க்கரை ஆலை தொழில், சிமெண்ட் ஆலை, காகித ஆலை, பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலைகள், ஆட்டோமொபைல்ஸ் இது எல்லாமே 2ஆம் நிலை துறைகள். 3ஆம் நிலை துறைகள்ங்கிறது கவர்மெண்ட், அறிவியல் ஆராய்ச்சி மையங்கள், அப்புறம் போக்குவரத்து, வர்த்தகம், ரயில்வே, தபால், தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம், அப்புறம் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து 3ஆம் துறையில வந்துடும். ஸோ இது மெயினாக வந்து இது எந்த துறை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால தான் இது வந்து எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவில் இந்த 3 துறையிலேயே பெரிய துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிகள் துறை. இந்த 3ஆம் நிலை துறைகள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மிகப்பெரிய துறை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 2018-19 இந்த வருஷத்துல இதோட மதிப்பு மட்டுமே, அதாவது இந்த GVAன்னு சொல்லுவாங்க, இந்த பணிகள் துறையோட மதிப்பு மட்டுமே 92.26 லட்சம் கோடி வந்து வருமானம் கொடுத்த துறை. அதனாலதான் இது மிகப்பெரிய துறை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விவசாய பண்டங்களோட உற்பத்தியில இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 2வது பெரிய நாடாக இருக்குது. மொத்த விவசாய பொருட்கள்ல வெளியீட்டுல 7.39% வந்து இந்தியாவினால வெளியிடப்படுகிறது. ஓகேவா? ஸோ விவசாய பண்டங்களோட உற்பத்தியில இந்தியா வந்து எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னா 2வது பெரிய நாடு. அடுத்து உலகின் இந்திய தொழில்துறையில 8வது இடத்துல இருக்கு. ஸோ தொழில்துறையை பொறுத்தளவுக்கு 8வது இடத்துல இருக்கு, விவசாயத்தை பொறுத்தளவுக்கு 2வது இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். பணிகள் துறையை பொறுத்தளவுக்கு 6வது இடத்துல இருக்கு. ஸோ 286 ஞாபகம் வச்சுக்கோங்க. முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறையில இந்தியாவோட அந்த ரேங்கிங் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து GVAன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது மொத்த மதிப்பு கூடுதல் அப்படிங்கறதான் GVA. இது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா ஜிடிபியோட மானியத்தை ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து வரிகளை கழிச்சுறாங்க. வரிகள் என்பது நேர்முக வரியும் விற்பனை வரியையும் கழிச்சுட்டாங்க அப்படின்னா அதுதான் GVA அப்படிங்கிறது, அதாவது மொத்த மதிப்பு கூடுதல். அடுத்து பொருளாதார வளர்ச்சியை அளவிடும் முக்கிய அளவுகோலாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த GDPயும் GNPயும், அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டும் கிராஸ் நேஷனல் ப்ராடக்டும் தான் வந்து பொருளாதார வளர்ச்சியை அளவிடுறதுக்கு முக்கிய அளவுகோலாக இருக்குது. ஒரு பொருளாதாரத்தோட உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு எது பயன்படுதுன்னா HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அடுத்து பிறக்கும் போது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஆயுட்காலம், இந்தியர்களோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 60, அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா சராசரி 65 வயசு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 65 ஆண்டுகள். அடுத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு நம்ம பார்த்தோம், இந்த HDI அப்படிங்கிறத முதல்ல அறிமுகப்படுத்தினவர் யார்? இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1990ல பாகிஸ்தானை சார்ந்த முஹப் உல் ஹக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த HDI அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க, GNH கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறத வந்து பூட்டானோட அரசர் தான் வந்து உருவாக்கியிருக்காரு. ஜிஹமே சிங்கே வாங்ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 1972ல இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வர்த்தக கொள்கை அப்படிங்கிறது, வர்த்தக கொள்கைன்னா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கொள்கை தான் வர்த்தக கொள்கை என்று அழைக்கப்படுது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிற இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில், அதனால ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த செகண்ட் லெசன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.